நத்திங் லெஃப்ட் டு லிவ் அப்படின்னா இனிமே வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கடைசி வார்த்தை அப்படி தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவது என்று முடிவு செய்யும்போது கடைசியாக சொல்கிறது தான், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில், நான் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டே போய் விடுகிறார். சாது சுந்தர் சிங்கும் அதே நிலைமைக்கு வந்துட்டார். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப பிரியமான ஒரு தாய். அவங்கள பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியல. என்னென்னமோ பல 1000 கோடி சொத்து அவருக்கு உண்டு, பெரிய பங்களா உண்டு, நிறைய சொத்துக்கள் உண்டு. ஆனால் அவருக்கு எதுலேயுமே பற்று இல்லை. எனக்கு இதுவுமே வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் எதுக்கு வாழணும், இப்படி தான் அவர் சிந்திக்கிறார். விடிகாலையில் 4 மணிக்கு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடைசியாக நமக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லும்போது யோபு அதையே சொல்கிறான். யோபு லேசுப்பட்ட மனுஷன் இல்லை. கடவுளுக்காகவே வாழ்ந்து, கடவுளுக்காகவே பயந்து, ஒரு தவறு கூட நான் செய்ய மாட்டேன், ஒருவேளை இது கடவுளுக்கு தப்பாக போயிருமோ அப்படின்னு தினமும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறான். அப்பேற்பட்ட கடவுளுக்கு பயந்த சன்மார்க்கன், உத்தமன். ஆனால் எங்கே போய் நிற்கிறான்? சோத்துக்கு வழி இல்லை, வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லா பேரும், 3000 வேலைக்காரர்கள் அத்தனை பேர் இறந்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும்? ஆனாலும் நான் சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்பேன், என்னுடைய சாட்சியை அங்கீகரிக்கிறது அப்படி சொல்கிறேன். நம்மளாலாம் அந்த மாதிரி வாழ முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஆசீர்வாதங்கள் வர வர ஆண்டவர் நன்றாக நம்மளை போஷிக்கிறார். ஆண்டவர் இருக்கார், சந்தோஷம். செழிப்பின் திறவுகோள் சாவியை வச்சு திறந்து உள்ள 10,000 கோடி ரூபா சொத்து வச்சுருக்காரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, நல்லவர். ஆண்டவர் சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டார், கொடுக்கவே மாட்டார். கஷ்டம் வந்துருச்சா, நீங்கள் பாவம் செஞ்சுருப்பீங்க, ஆண்டவரை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா நேரம் இப்படி வந்துருக்குமா? அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் யோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? முதல் வசனத்தில், நீங்கள் என் சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்? பார்த்தீங்களா? 16ஆம் வசனத்தில், உங்களைப் போல் என்னாலும் பேச முடியும், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் என்னால் முடியும். என்னுடைய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நானும் அப்படி தான்ப்பா பேச போகிறேன், நீ பேசுகிற ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. யோபு போல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து உடம்பு பூரா புண்ணு நாறுது, மணலையும் சாம்பலையும் அள்ளி மேலே போட்டுக்கிட்டு மண்பானை ஓட்டை வச்சுட்டு காலு தேய்க்கிறான், டறக்கு டறக்குன்னு தேய்ச்சிக்கிட்டு. மிக கொடுமையான சொல். யாருமே சோறு போட மாட்டேங்கிறாங்க. என்னிடத்துல வேலை பார்த்தவன் நாயை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குறான். என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டான், யாருமே இல்லை. பேர்பட்ட கொடுமையான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். நத்திங் லெஃப்ட் டு லிவ். ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுதுன்னா, இஃப் த ஒன்லி ஹோம் ஐ ஹோப் ஃபார் இஸ் கிரேவ், வேர் தென் இஸ் மை ஹோப். இனிமே நான் பிரேத கல்லறைக்கு தான் போக போகிறேன், என்னுடைய முடிவு அதுதான் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் நம்பி இருந்தேன் என்றால், இவ்வளவு நாள் நான் நம்பி இருந்த நம்பிக்கை எங்கே அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? நாளைக்கு அந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கணும், இங்கே ஒரு வீடை கட்டணும், இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும், ஒரு ஆடு மாடு வாங்கணும், ஒரு வயல் வாங்கணும், இப்படி பல விதத்தை யோசித்து கொண்டே இருக்கிறோம். எல்லாமே அழிந்து நிர்மூலமாகிவிட்டது. இப்போ நான் என்னத்தை யோசிக்க முடியும்? அடுத்து எனக்கு கல்லறை தான். நான் சாகும் நிலைமைக்கு வந்து விட்டேன். என்னுடைய நோய் என்னை கொல்கிறது. என்னுடைய நண்பர்கள், உற்ற நண்பர்கள் என் காலில் எனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பயப்படுவான். அவன்லாம் இப்போ பேசுகிறான். எவ்வளோ கொடுமை! உடல் அளவிலும் மனதளவிலும் வேதனை. பீப்புள் ட்ரீட்டட் ஜாப் அஸ் ஹி வேர் த ஸ்கம் ஆஃப் தி எர்த். பூமியில் உள்ள புழுவைப் போல, தூசியைப் போல, அழுக்கைப் போல அவர்கள் யோபுவை நினைத்தார்கள். கொடுமையான விஷயத்தை மிக கொடுமையான காரியத்தை இவன் செய்திருக்கணுங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன், இவ்வளோ கொடுமையெல்லாம் வந்தது கிடையாது தெரியுமா அப்படின்னு போகிற வரவெல்லாம் சொல்கிறாங்க. பீப்புள் treated if he were the scum of the earth. His body was only the shadow of what it had been, and all of his plans
had been shattered. நிழலை போல் இருக்கிறான் அவனுடைய உடல். இருக்கிறது போல் இருக்கிறது, ஆனால் இல்லை. அவனுடைய கனவுகள், அவனுடைய எண்ணங்கள், நம்பிக்கை எல்லாம் உதிர்ந்து போய்விட்டன. His friends would not change their minds and come to his defense. அவனுடைய நண்பர்கள் இவனிடத்தில் நம்பிக்கை இல்லை. இத்தனை ஆண்டுகள் பழகினார்கள், இத்தனை ஆண்டு நகமும் சதையுமாக நண்பர்கள். இன்றைக்கெல்லாம் நம்ம காலேஜில் யார்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அஃபிலியேட்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. they will be very fond of us. கட்டி பிடிச்சிட்டு கழுத்தில் கையை போட்டு ரொம்ப ஃபாண்ட், they will be affectionate. யோபுவை பொறுத்த வரைக்கும் பல மல்டி மில்லியனேர். பார்த்தா நடுங்கும், என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. சார் அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களா, என்ன நீங்கள் பேசுகிறீங்க? யோபு எனக்கு 15 வருஷமாக தெரியுங்க, ஒரு நாள் கூட ஒரு சின்ன தப்பு கூட அப்புறம் சிந்தனையில் கூட வராது. அப்படி கூட அவனுடைய நண்பர்கள் சொல்லலை பாருங்க. இத்தனை ஆண்டு பழகிருக்கீங்களே, என்னை பற்றி தெரியாதாங்க உங்களுக்கு? இல்லை, நீ தெரியாதுன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீ தப்பு செய்யலைன்னா எங்களுக்கு தெரியாமல் செஞ்சுருக்கலாம். இல்லையா, என் ஃப்ரெண்டு அப்படி செய்ய மாட்டாயா, எனக்கு உறுதியாக தெரியும். அவன் ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக செஞ்சுருப்பான ஒழிய அவன் மனசறிஞ்சு செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்த கூட சொல்லலை. நண்பர்கள் கைவிட்டு விடுவார்கள். இன்றைக்கு நமக்கு நெருங்கிய நண்பர்கள் நாளைக்கு எதிரிகள் ஆவார்கள். யார் உங்களுக்கு எதிரி யாருன்னு சொல்லுங்கள்? என் தோழனும் என்னோடு கூட ஒரே தட்டில் சாப்பிட்டவனுமாகிய நீயே அவன்னு தாவீது ராஜா சொல்கிறான். இன்றைக்கி நம்ம கூட பழகிறவங்க தான் நமக்கு எதிரியாக இருப்பாங்க. உகாண்டா நாட்டிலேருந்து ஒருத்தன் எதிரியாக வர போகிறானா, இல்லை பிரான்ஸ் நாட்டிலேருந்து ஒருத்தன் எதிரி வர போகிறானா, கும்பகோணத்தில் நம்ம கூட படித்தவன் நம்ம கூட பேசினவன் தான் நமக்கு எதிரி, வேற எவன் எதிரியாக இருப்பான்? யோபுக்கு அவருடைய நண்பர்களே எதிரியானார்கள் இல்லையா? His friends would not change their minds and come to his defense. They would not face his situation honestly, but they kept telling him that the light would soon dawn for him. நீ கடவுளுக்கு முன்பாக உண்மையாக இருந்திருந்தா உனக்கு நல்ல விடியல் வரதான் செய்யும். இப்போயும் நீ அநியாயம் பண்ணியிருக்க, கடவுள்கிட்ட கெஞ்சி உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு இப்படியே சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். நம்முடைய சோதனைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் செல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏளனமாக பேசுவார். உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் அசையக்கூடாது. நம்மளை உயர்த்தினவர் தாழ்விலும் நம்மோடு கூட இருப்பார். தாழ்த்தும் போதும் அவன் நம்மோடு கூட இருக்கிறானா என்று பார்ப்பது தான் இறைவனுடைய வேலை. ஆண்டவரே, நீர் மேலே தூக்கி என்னை பாதாளத்தில் தாழ்த்துகிறீர் அப்படின்னு போட்டு தாவீது ராஜா. ஆனாலும் என் கண் உம்மீது நோக்கமாக இருக்கும், நடு சாமத்திலும் நான் என் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன். தாவீது ராஜா சொல்கிறான், மகா பெரிய ராஜா இல்லையா? எத்தனை ஆண்டுகள் இஸ்ரவேலில் ராஜாவாக இருந்தான். அவன் இறைவன் மீது பற்றுள்ளவனாக இருந்தான். இந்த பற்று உங்களிடத்திலே இருக்கிறதா? நான் குணமான உடனே எனக்கு பற்று வருகிறது, நான் நோய் வந்த உடனே பற்று போகிறது, நான் நல்லா இருந்தால் பற்று வருகிறது, நல்லா இல்லாமல் போனால் பற்று வரவில்லை, இப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இறைவன் கொடுத்தால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் செழிப்பை கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய நம்பிக்கை விட்டு போய்விடுவீர்கள். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் இறைவனை தேடுகிறவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் விட பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில் இருப்பீர்கள். இறை நம்பிக்கை என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்தே நாம் போய்விட வேண்டும் என்று இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இந்த உலக வாழ்க்கை. அப்படி சொல்கிறார். They would not face his situation honestly, but they kept telling him that the light would soon dawn for him. Is it any wonder that Job saw in his death the only way of escape? இப்படி இவர்கள் சொல்வது மட்டும்தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்ததா? God did not answer Job's plea for death because he had something far better planned for him. அவனுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் நீ செத்துருவ, உன்னுடைய கொடுமையெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை விட்டு நான் செத்து போயிடுவேன். யோபு என்ன சொல்கிறான், எனக்கு பிரேத கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு, என்னுடைய நம்பிக்கை அதிலே தான் இருக்கிறதா? இந்த நம்பிக்கையாகத்தான் நான் காத்திருந்தேனா அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் மனசுக்குள்ள என்ன சொல்கிறான், என்னுடைய கண்கள்
என்னுடைய இதே கண்கள் அவரை காணும். எப்படி சொல்கிறான் அவன்? என்னுடைய தெய்வம் கைவிட மாட்டார்ன்ற ஆழமான நம்பிக்கை உள்ளே இருக்கிறது. அந்த நம்பிக்கையை எத்தனை பேர் பேசியும், இவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடந்து வந்தேன், அவர் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தார். இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போவாரா? போக மாட்டார். இப்படியே யோசிச்சுக்கிட்டே வரான். இல்லை, என்னை விட்டு போக மாட்டார், எதுக்கு விட்டார், இப்படி கை விட்டார், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவருடைய நண்பர்கள், உற்றார், உறவினர், சூழல் எல்லாத்தையும் பார்க்கும்போது எதுவுமே அவனுக்கு சாதகமாக தோணலை. பிரேத கல்லறை தான் என்னுடைய நம்பிக்கையா? வேறு நம்பிக்கை இல்லையா? அப்போ என்னுடைய நம்பிக்கை எங்கே? அப்படியே அந்த வசனத்தை கேட்குறாரு பாரு. Where then is my hope? If the only home I hope for is the grave, where then is my hope? கல்லறைக்கு தான் போய் நான் இப்படியே அழிந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனா, அப்புறம் இத்தனை நாள் நம்பினது நான் விருதாவாக நம்பிட்டேனா, வேஸ்ட்டாக நம்பிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. ஜாப்ஸ் டிப்ரெஷன். அப்போ என்ன சொல்கிறார்? God looked beyond Job's depression and saw his faith. அவனுடைய அந்த மன வேதனைகளை எல்லாம் தாண்டி அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்மீது எந்த அளவுக்கு பற்று உறுதியாக இருக்கிறான் என்று பார்க்கிறார். ஆனால் இறைவன் அவனுக்கு என்று வேறொரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக அவன் நடந்து வந்தால்தான் இன்னும் மிக உறுதியாக இருப்பான், இன்னும் அநேகருக்கு அவன் சாட்சி உள்ளவனாக வாழ்வான் என்பதற்காக அந்த கொடுமையான காலத்தின் வழியாக நடந்து போகிறான். When I was young pastor, I heard an experienced saint say, I have lived long enough to be thankful for unanswered prayer. அப்போ பல நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை. எல்லா நேரங்களிலும் கேட்ட உடனே இன்டர்காம்லேருந்து உடனே கடவுள் பேசிடுறாரா? பல வேளைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிப்பதில்லை. அதற்காக நாம் இறைவனை விட்டு ஓடி போக முடியாது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க? நினச்சது நிறைவேறணும். சினிமா பாடல், கேட்ட வரம் கிடைக்கணும் ஓ அப்படி பாட்டு இருக்கு. இறைவனை நோக்கி பாடக்கூடிய பாடல். கேட்ட வரம் கிடைக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும். இதான் இறை நம்பிக்கையின் உச்ச கட்டம். இன்றைக்கு உங்களுடைய இஷ்டத்திற்கு, உங்களுடைய ஆசைக்கு, உங்கள் விருப்பப்படி ஒரு பெண்ணை மயக்க வேண்டும், அவளை அடைய வேண்டும் என்பதற்காக பல பூஜைகள் நடத்துகிறார்கள். ஒரு கோயிலை கொள்ளையிட அடிக்க வேண்டும் என்று பல பூஜைகளை நடத்துகிறார்கள். என்ன விதமான பக்தி, என்ன விதமான வைராக்கியம், என்ன மதம் இது? அப்போ ஒருவனை கருவழிக்க வேண்டும், ஒருவன் தன்னுடைய வியாபாரத்திலே ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதற்காக பூஜைகளை நடத்துகிறார்கள். இந்த ஏவல்கள்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? வாழ்விலும் சாவிலும் இவன் தன்னோடு இருக்கிறான். இறைவனுடைய உச்சகட்ட திட்டம் அதுதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பாதிரியார், நான் ஒரு இளைஞனாக அப்போது தான் நான் போதகருக்கு படித்து வந்து பணியில் சேர்ந்திருக்கிற நேரம், ஒரு முதிர்ச்சி அடைந்த நல்ல அனுபவம் வாய்ந்த ஒருவர் சொன்னார், நான் போதுமான அளவுக்கு வாழ்ந்துட்டேங்க. என்னுடைய அனுபவத்தில் பல வேளைகளிலே ஆண்டவர் பதில் அளிப்பதில்லை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லும் அளவுக்கு பல காலம் நான் வாழ்ந்து விட்டேன். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, சில நேரங்களில் ஆண்டவர் பேசாமல் இருப்பது தான் நம்முடைய வளர்ச்சிக்கு உத்வேகமாக அமையும். எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்துட்டு வரீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பயுமே நான் இந்த பக்கம் மண்ணை தொட்டால் ஒரு அடி விழும், இந்த பக்கம் கை தொட்டால் ஒரு அடி விழும். இல்லைன்னா என்ன பண்ணும்? அது பேண்டதையே போட்டு பெரட்டிட்டு உட்காந்துருக்கும். அப்போ 1 வயசு 2 வயசு வரைக்கும் கண்ணும் கருத்துமாக பார்த்து இந்த பக்கம் போனால் அடி, அந்த பக்கம் போனால் அடி, இங்கே கயிறை வச்சு கட்டி போட்டுருவாங்க இடுப்பில், உன்னை விட்டால் இப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுவேன்னு கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க. நம்ம பெரிய பிள்ளை ஆனவுடனே இங்கே போகாத, அங்கே போகாத, இங்கிட்டு உட்கார், இங்கிட்டு உட்காரு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரே டார்ச்சராக இருக்கும் இல்லையா? இறைவன் சுதந்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சில பாடங்களை நடத்துகிறார். சில நேரங்களிலே இறைவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்படாமலே போகும். நீங்கள் எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிவிலே அவர் என்னை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது நம்பிக்கையாக இருந்தால் யோபு அடைந்த உச்சத்தை அடைவீர்கள். முன் இருந்ததை விட 2 மடங்கு மேலாக அவனை உயர்த்தினார் இல்லையா? ஏன் அப்படி உயர்த்துறாரு?
ஒரு துளி கூட ஆண்டவர் மீது சந்தேகம் வரல. ஒரு துளி கூட ஆண்டவரை பற்றி அவன் அவதூறாக பேசலை. ஆண்டவர் என்னை உயர்த்தினார், ஏதோ ஒரு காரணம், என்னுடைய தேவன் நல்லவர், அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் பார்க்காமல் சாக மாட்டேன், இப்படியே அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? At the time I was shocked by the statement, but now that I have lived a few more years myself, I know what she was talking about. அப்படி அவள் சொல்லும்போது, அந்த பாதிரியாக சொல்லும்போது எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது, ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. நான் இன்னும் பல ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து இப்பொழுது வந்து விட்டேன். இப்பொழுது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியுது. இன் த டார்க்னஸ் ஆஃப் டெஸ்பேர் அண்ட் த prison ஆஃப் பெயின் we often say things that we later regret, but God understands all about it and lovingly turns a deaf ear to our words but a tender eye to our wounds. பல நேரங்களிலே நாம் இருளின் பிடியிலே இருக்கும்போது, வலியின் சிறையிலே சிக்கி கொண்டிருக்கும்போது நாம் அடிக்கடி பல விஷயங்களை நாம் சொல்கிறோம். அவற்றை சொல்லிவிட்டோமோ என்று பின்பாடு நாம் வருத்தப்படக்கூடிய விஷயங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனுக்கு தெரியும், நம்ம எல்லாரையும் தெரியும். ஒவ்வொருவருக்கும் என்ன தாங்க முடியும், எது தாங்க முடியாதுன்னு இறைவனுக்கு நன்றாக தெரியும். பவுலுக்கு கொடுத்திருக்கிற சோதனைகளை ஆண்டவர் நம்ம கொடுக்கவே இல்லை. பேதுருக்கு கொடுத்த சோதனைகளை நம்ம கொடுக்கல. அதற்கு அடுத்து வந்த பல பரிசுத்தவான்கள், பால் யாங்கிசோ, ஹட்சன் டெய்லர், அதே மாதிரி நிறைய பாதிரியார்கள், ஹர்லான் பாப்போ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி மிஷினரியோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான ஆபத்துக்களை கடந்தார். அவர் கொடுத்த சோதனைகளை நம்ம கொடுக்கல, நமக்கு அளவாய் கொடுக்கிறார். நீங்கள் இறைவனை பின்பற்றினால் உங்கள் மீது கண் வைத்திருக்கிறார். உங்களை அவர் புரிந்து கொள்கிறார். நீங்கள் பேசுவதை கேட்காம அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கிறார். நாம் தவறான காரியங்களை பேசினாலும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அன்போடு நம்மளை அணைத்துக் கொள்கிறார். சம்திங் டு பாண்டர். ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் தட் யூ ஹேட் லிட்டில் இஃப் எனிதிங் டு லீவ் ஃபார்? எப்பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இஃப் ஸோ, அப்படி நினைத்திருந்தால், வாட் வேர் த சர்க்கம்ஸ்டான்சஸ்? அப்படி என்னதான் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமர்ந்து விட்டன? யோசிச்சு பாருங்கள். இறைவன் உங்களோடு கூட இருக்கும்போது எப்படி அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும்? நீங்கள் இறைவனை நம்பாமல் போகும்போது தான், இறைவன் இல்லை என்று நினைக்கும் போது தான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்க ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணிக்க முடியும். அல்லது மிஷினரிகளை பற்றி நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கும்போது தான், அல்லது மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிக்காமல் இருக்கும்போது, அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆபத்து வந்திருக்காதே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? விசுவாசமானது காணப்படாதவைகள், நம்பப்படாதவைகள், இவற்றின் நிச்சயமாயும் உறுதியுமாயும் வரிசையாக வருது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சாக போகிற வயசில் குழந்தையை பெற்றான். விசுவாசத்தினாலே அவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களாக பெறுகிறார். விசுவாசத்தினாலே ராகா பேசி, விசுவாசத்தினாலே மேரி, விசுவாசத்தினாலே எலிசபெத், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார் இல்லையா? இன்னும் எத்தனை பேரை நான் சொல்ல வேண்டும்? இறைவன் மீது நம்பிக்கையாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் உங்களால் இறைவனோடு வாழ முடியும், அவரை விட்டு அகலாமல் பிடியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய தியானம். சரியா?